முயற்சி செய்த நேரங்களில் கூட உங்களுடைய கவனம் பல திசைகளில் சிதறி கிடக்கும். அதனால உங்களுடைய முடிவுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்காதுங்க. முடிந்த அளவுக்கு தோல்விகளாக மட்டும்தாங்க உங்களுடைய முடிவுகள் இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டும் இருக்குங்க. ஏதாவது ஒரு முடிவை நீங்க எடுக்கும் பொழுது ஒரே ஒரு முடிவுல நீங்க தைரியமா இருக்க மாட்டீங்க. பல முடிவுகளையும் பல யோசனைகளையும் பல குழப்பங்களையும் நீங்க மனதிற்குள் வைத்துக் கொண்டு அந்த ஒரு முடிவை எடுப்பீங்க. அதனால அந்த ஒரு முடிவு தவறான ஒரு பாதையில சென்றுவிடும். அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் தவறான சில பாதைகள்ல போய் தவறான சில செயல்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுத்து கொண்டு இருக்குங்க. இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய மனம் மிகுந்த உணர்ச்சியாலும் கற்பனையாலும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மனமாக இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது, எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுகிறது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உணர்ச்சிகளால நீங்க எவ்வளவோ பிரச்சனைகளை தாங்கியிருப்பீங்க. உங்களுடைய கற்பனையினால எவ்வளவோ உங்களுக்கு கஷ்டத்தை நீங்க கொண்டு வந்து கொடுத்திருப்பீங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாகி இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவு செய்யும் போது இது சரியா இல்லை இது தவறா, வேறு ஏதாவது நல்லதா என்ற ஒரு எண்ணம் உங்களை அமைதியாக இருக்க விடாமல் உங்களை செய்து கொண்டே இருக்கும். ஒரு முடிவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவில் நீங்க தைரியமா இருக்க மாட்டீங்க. இந்த ஒரு முடிவு நமக்கு சரியா இருக்குமா, இல்ல இந்த ஒரு முடிவு நமக்கு தவறா மாறிடுமா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டு கேட்டு அந்த ஒரு முடிவை உங்களுக்குள்ள நீங்களே சந்தேகமா மாத்தி விடுவீங்க. அதனால உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம போயிடும். இதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பல நேரங்கள்ல மாற்றப்பட்டு அது உங்களுக்கு குழப்பத்தையும் நிச்சயமா தேடி கொடுக்குங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. இதனால எந்த விதமான முடிவையும் நீங்க தைரியமா எடுக்க மாட்டீங்க. தைரியமா எடுக்காதனாலேயே சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்டதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய கவனம் சிதறியதால 3 முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஒண்ணு, வேலை தேர்வு செய்யும் போது ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைத்திருக்கும். இன்னும் நல்லது கிடைக்கும் அப்படின்னு நீங்க காத்து கொண்டே இருந்திருப்பீங்க. அதனால வந்த வாய்ப்புகளை கூட நீங்க இழந்திருப்பீங்க. ஒரு வேலை அந்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைத்ததே பெருசு அப்படின்னு உங்களுக்கு ஒரு பக்கம் தோன்றினாலும் இன்னும் நல்ல ஒரு ஊதியத்துல நல்ல ஒரு வேலை, கஷ்டமில்லாத ஒரு வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க காத்து கொண்டே இருந்திருப்பீங்க. நீங்க காத்து காத்து கிடந்து வருடங்கள் ஆயிருக்கும், மாதங்கள் ஆயிருக்கும், எல்லாமே ஆகியும் குடும்பத்திலிருந்து கூட உங்களுக்கு ப்ரெஷருக்கு மேல ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. நீங்க எப்பதான் வேலைக்கு போவ, என்னதான் பண்ண போற அப்படின்னு உங்களை கேள்விக்கு மேல கேள்வி கேட்டிருப்பாங்க. அதனால நீங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம அந்த ஒரு வேலையவே தேர்வு பண்ணியிருக்கலாமோ, தேர்வு செஞ்சிருந்தா நமக்கு இப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது அந்த ஒரு வேலை மூலம் கிடைத்திருக்கும் அப்படின்னு அந்த இழந்த வாய்ப்பை பத்தி நீங்க இந்த ஒரு நேரத்துல வருத்தத்திற்கு உள்ளாகுவீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இரண்டாவதா இருப்பது உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஒருவரை நீங்க நேசிச்சிருப்பீங்க. மற்றவரின் கருத்து கேட்டு நீங்க உங்களுடைய மனதை மாத்திருப்பீங்க. ஆனா நீங்க காதல் வாழ்க்கையில நீங்க சரியான நபரைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. 3வது மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில இவங்க சரி கிடையாது, இவங்க இந்த மாதிரி தவறு பண்றவங்க, இவங்களுக்குன்னு சரி வேலைகள் கிடையாது அப்படின்னு அவங்க உங்களிடம் தவறான கருத்துக்களை முன்வைத்திருப்பாங்க. அதனால நீங்களும் அவங்கள சந்தேகப்பட்டு அந்த ஒரு உறவையும் நீங்க இழந்திருப்பீங்க. இதனால மற்றவங்க கருத்து அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே கேட்கக்கூடாது. உங்களுடைய வேலை விஷயங்கள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய காதல் வாழ்க்கை எதுலையுமே நீங்க மற்றவங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய சொந்த முடிவுகளை நீங்க எப்பொழுது எடுக்கீங்களோ அப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமா உருவாக ஆரம்பிக்குங்க. 3வதா இருப்பது பண விஷயம். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு முதலீட்டை நீங்க செய்ய நினைத்திருப்பீங்க. பலரின் ஆலோசனை கேட்டு குழப்பத்தில் நீங்க அதை விட்டிருப்பீங்க. ஒரு சிலர் நீங்க முதலீடு செய்யும் பொழுது இந்த முதலீடுல உனக்கு எல்லா பணமும் லாஸ் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணுவ, அடுத்து உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன பண்ண போற, உனக்குன்னு பணங்கள் இருக்கா, உன் வீட்டுல யாரும் உன்னை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு உங்களுடைய மண்டையை கழுவி உங்களை முதலீடு பண்ணாம வச்சிருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பிற்காலத்துல அந்த முதலீடு பண்ணா எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிற்காலத்துல தான் தெரிய ஆரம்பிக்கும். அதை நினைத்தும் இந்த 3 விஷயங்களை நினைத்தும் நீங்க இப்போது வருத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்குங்க. உங்களுடைய முடிவுல நீங்க மாற்றம் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா குழப்பத்து கூட நீங்க எடுத்திருப்பீங்க. அப்படியா இதற்கெல்லாம் காரணமாக இருந்த 3 நபர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்திய நபர்கள். நீங்க நல்ல முடிவுகளை எடுத்தாலுமே அதை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு கெட்ட முடிவுகளை எடுக்க வைத்த 3 முக்கியமான நபர்கள். ஒண்ணு, உங்களுடைய நண்பர். உங்களுடைய நம்பிக்கையை மாத்திருப்பாங்க. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க ஒன்னு நோக்கி உங்களுடைய வாழ்க்கை ஒன்னு நோக்கி போய்கொண்டு இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய நெருங்கிய நண்பர், உயிர் நண்பர்னு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையவே அவங்க தலைகீழாக மாத்திருப்பாங்க. அதனால நீங்க மிகவும் கோபத்திற்கு உள்ளாகுவீங்க. ஆனா அது ஆரம்பத்துல ஒண்ணுமே தெரியாது. சில காலங்கள் போக போகத்தான் தெரியும். நம்ம அந்த ஒரு இடத்துலயே நம்ம போயிருந்தோம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகும். 2வதா இருப்பது ஒரு உறவினர். இது சரியில்லை என்று சொல்லி உங்களுடைய திசையை திருப்பி இருப்பாங்க. அப்படி திசையை திருப்பினவங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு
இந்த திசை சரியில்லை, நீ போற பாதை சரியில்லை அப்படின்னு உங்களுடைய உறவினர் கூட சொல்லியிருப்பாங்க. சரி, ஒரு பெரிய மனுஷன் சொல்றாங்களே அப்படின்னு நீங்களும் அவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்திருப்பீங்க. ஆனா எதிர்காலத்துல பார்த்தா நீங்க போன அந்த ஒரு திசை தாங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கும். ஆனா நீங்க மட்டும் அப்படியே தடுத்து நின்றுப்பீங்க. உங்க கூட போன அனைவருமே இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க பொறாமைப்படுவீங்க. மூணாவதா இருப்பது வேலை இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய முடிவை சந்தேகப்பட வைத்தார். இந்த மூவரின் வார்த்தைகளும் தாங்க சேர்ந்து நீங்க எடுத்த சரியான முடிவை கூட தவறாக மாற்றிருக்கும். அதனால நீங்க மற்றவங்களுடைய பேச்சை கேட்காம நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படின்னு உங்களுடைய பேச்சை கேட்டு நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுத்து பாருங்க. அதனால உங்களுக்கு மனதிற்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய உறவுல ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன தெரியுமா? உண்மையை சொல்லும் போது கடுமையாக நீங்க சொல்லியிருப்பீங்க. மற்றவங்ககிட்ட நீங்க உண்மையைத்தான் கூறுவீங்க. ஆனா அந்த உண்மையை கூறும் பொழுது எப்படி கூறணும் அப்படின்னு கூறாம நீங்க கடுமையாக கூறியிருப்பீங்க. அதனால எதுக்க இருக்கிறவங்களுடைய மனது மிகவும் நோகும்படி ஆயிருக்கும். உணர்ச்சியில பேசிக்கொண்டு பின்னர் நீங்க வருந்திருப்பீங்க. உணர்ச்சியில உள்ளுக்குள்ள இருப்பதையெல்லாம் நீங்க பேசியிருப்பீங்க. அதனால எதிர்காலத்தை நினைத்து நீங்க வருந்த ஆரம்பிப்பீங்க. மூணாவதா இருப்பது சரியான நேரத்துல நீங்க மௌனம் காக்காம இருந்திருப்பீங்க. எந்த ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணுமோ நீங்க எப்பொழுதுமே அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள். ஆனா எந்த ஒரு இடத்தில் அமைதியாக இருக்கணுமோ அங்க அமைதியாம இல்லாம உங்களுடைய வாயை நீங்க திறந்திருப்பீங்க. அதனால அது உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய சுத்தி இருப்பவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். நான்காவதா இருக்குது மற்றவங்களை புரிந்து கொள்ளாம பதில் சொல்லியிருப்பீங்க. அவங்களுடைய மனது எவ்வளவு கஷ்டப்படும் நீங்க சொல்லக்கூடிய பதிலால் அப்படின்னு அதை அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளாம பதில் கூறியிருப்பீங்க. அதனால அவங்க மிகவும் சோகமான ஒரு நிலைமைக்கு போயிருப்பாங்க. சின்ன விஷயத்தை கூட நீங்க பெரியதா மாத்திருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில எப்படி பெரியதாக மாறும் அப்படின்னு அதை பத்தி அதிகமா யோசித்து யோசித்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்களே ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் பயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது நடந்திருக்கா என்பதை கமாண்ட் பயிலாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய அதிபதியின் அருள் உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு 3 விதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களுடைய அதிபதி குரு பகவான். குரு பகவானின் அனுகூலம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் குரு பகவானின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததால் தான் உங்களுக்கு கைக்கு வந்த வாய்ப்புகள் கூட உங்களுடைய கையை விட்டு நழுவி சென்றிருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய அதிபதியால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். திடீரென்று நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதுவும் உங்களுடைய கையை விட்டு விலகிய வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தேடி வந்து விட்டது அப்படின்னா அதனை உடனே நீங்கள் கைப்பற்றிக் கொள்ளுங்கள். அதனால் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது ஏற்படும். பணவரவில் உங்களுக்கு பணவரவில் ஒரு அதிகரிப்பானது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். மனதில் ஒரு அமைதி ஒரு தெளிவு இந்த இரண்டும் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்குங்க. கிரகங்களின் செய்தி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறது. கிரகங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு எதிராக மட்டுமே இருந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த ஒரு நேரத்துல கிரகங்கள் உங்களுக்கு சொல்ல போவது என்ன தெரியுமா? நீங்க எடுத்த சோதனைகள் முடிந்து விட்டது. இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் உங்களுக்குன்னு இருந்த கஷ்டங்கள் இது அனைத்துமே முடிவுக்கு வந்து விட்டது. இந்த ஒரு நேரத்துல அனைத்து கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். ஆதரவாக செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகள் இனி பலன் தர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சில முக்கியமான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குங்க. ஆனா அதற்கு நீங்க முடிந்த அளவுக்கு கடின உழைப்பை போடணும். கடின உழைப்பை உங்களுடைய கிரகங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்க போட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஐடியா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பணமாக மாற ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இனிமே உங்களுக்கு பணமாக மாறி வரும். உங்களுடைய கலைத்திறமை உங்களுக்குன்னு சில திறமைகள் இருக்கும். அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணமானது கிடைக்கும். அந்த திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவதனால ஒரு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கலைத்திறமையாக இருக்கலாம், உங்களுடைய வரைகின்ற திறமையாக இருக்கலாம், உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய பாட்டு திறமை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு திறமையானது இருக்கும். அதனை மட்டும் நீங்க கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் என்பது உங்களை தேடி வரும். இரண்டாவதா இருப்பது உங்களுக்கு நீங்க கற்ற அறிவு. இந்த ஒரு நேரத்துல நீங்க மற்றவங்களுக்கு டீச்சிங் எடுக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன் மூலமா ஏதாவது ஒரு வாய்ப்பு ஒண்ணு உங்களுக்கு தேடி வரும். அதுலயும் நீங்க முடிந்த அளவுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. அதனாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாய்ப்பானது உங்களுக்கு தேடி வரும். எனவே இந்த இரண்டிலும் போதுமான அளவுக்கு நீங்க உங்களுக்கான இருக்கக்கூடிய அறிவை வைத்து இந்த இரண்டிலும் அப்ளை பண்ணி பாருங்க. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமான வெற்றி என்பது நிச்சயமா கிடைக்கும்.
மூணாவதா இருப்பது பெரிய அளவுல நீங்க தொழில் தொடங்காம, பெரிய ஒரு வேலைக்கு செல்லாம, சின்ன ஒரு வேலைக்கு போங்க. சின்ன ஒரு தொழில நீங்க தொடங்கி பாருங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்துல போதுமான அளவுக்கு லாபத்த குடுத்தாலும், போக போக அத நீங்க முடிந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, பெரிய ஒரு வருமானமாகவே அது உங்களுக்கு மாறிடுங்க. மாறி மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகள நிச்சயமா ஏற்படுத்தியும் குடுக்குங்க. நீங்க சேமித்து வைக்கக்கூடிய ஐடியாக்கள் எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்? இனிமே இந்த ஒரு நாளுக்கு பிறகு, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மாதாந்திர ஒரு சேமிப்பு திட்டத்த நீங்க உருவாக்கணுங்க. சேமிப்பு திட்டத்தை உருவாக்கி மாதத்திற்கு 500 1000 உங்களுக்குன்னு வரக்கூடிய தொகையில ஒரு 20% இல்ல 30% பணத்தை நீங்க சேமிப்புல போட்டு விடணுங்க. மீதி போல உங்களுடைய செலவுக்கு நீங்க வைத்துக் கொள்ளணும். ஆனா இந்த ஒரு சேமிப்புல போட்டதை நீங்க எப்பொழுதுமே எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சேமிப்புல நீங்க போட்டு வைத்துக் கொள்ளணும். சிறிய முதலீடுகள் நீங்க பண்ணி பாருங்க. அது பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு லாபத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்துல அதனால எந்த விதமான பயனும் இல்லாம இருந்தாலும் இப்போ எதிர்காலத்துல அதை நினைத்து நீங்க பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறிய சிறிய முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தேவையில்லாத செலவுகளை நீங்க குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை குறைத்து வைத்துக் கொண்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். தெளிவான நல்ல முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க. நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். தெளிவாக யோசித்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகள்ல புரிதல் அமைதியையும் உங்களுக்கு நிச்சயமாகவும் கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க பேசிக்கொண்டே வெற்றி அடைவீங்க. அதற்கான ஒரு வாழ்க்கை பாதையும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் நீங்க பேசக்கூடிய ஒரு கருத்து பலருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக மாறும். இதுதான் என்னுடைய பாதை என்று நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பிறகு அதே ஒரு பாதையில நீங்க தைரியமாக நடத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாத்தியும் கொடுக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்க காலையில எழுந்து குரு பகவானை நினைத்து மஞ்சள் நிற பூஜையை மட்டும் நீங்க செய்து ஏழை ஒருவருக்கு உணவை நீங்க தானம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் யாரும் உண்பதற்கு முன்பாக இந்த ஒரு உணவை மட்டும் நீங்க தானம் செய்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சக்தியை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்குங்க. எனவே மீனம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் இனி தெளிவாக மாற ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் இனி உங்களை முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமா அழைத்து செல்லும். உங்களுடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அதை நம்பிக்கையுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லப்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏறி வரும். இரண்டாவதா இருப்பது உங்களுக்கு நீங்க கற்ற அறிவு. இந்த ஒரு நேரத்துல நீங்க மற்றவங்களுக்கு டீச்சிங் எடுக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன் மூலமா ஏதாவது ஒரு வாய்ப்பு ஒண்ணு உங்களுக்கு தேடி வரும். அதுலயும் நீங்க முடிந்த அளவுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. அதனாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாய்ப்பானது உங்களுக்கு தேடி வரும். எனவே இந்த இரண்டிலும் போதுமான அளவுக்கு நீங்க உங்களுக்கான இருக்கக்கூடிய அறிவை வைத்து இந்த இரண்டிலும் அப்ளை பண்ணி பாருங்க. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமான வெற்றி என்பது நிச்சயமா கிடைக்கும். மூணாவதா இருப்பது பெரிய அளவுல நீங்க தொழில் தொடங்காம, பெரிய ஒரு வேலைக்கு செல்லாம, சின்ன ஒரு வேலைக்கு போங்க. சின்ன ஒரு தொழிலை நீங்க தொடங்கி பாருங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்துல போதுமான அளவுக்கு லாபத்தை கொடுத்தாலும், போக போக அதை நீங்க முடிந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, பெரிய ஒரு வருமானமாகவே அது உங்களுக்கு மாறிடுங்க. மாறி மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. நீங்க சேமித்து வைக்கக்கூடிய ஐடியாக்கள் எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்? இனிமே இந்த ஒரு நாளுக்கு பிறகு, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மாதாந்திர ஒரு சேமிப்பு திட்டத்தை நீங்க உருவாக்கணுங்க. சேமிப்பு திட்டத்தை உருவாக்கி மாதத்திற்கு 500 1000 உங்களுக்குன்னு வரக்கூடிய தொகையில ஒரு 20% இல்ல 30% பணத்தை நீங்க சேமிப்புல போட்டு விடணுங்க. மீதி போல உங்களுடைய செலவுக்கு நீங்க வைத்துக் கொள்ளணும். ஆனா இந்த ஒரு சேமிப்புல போட்டதை நீங்க எப்பொழுதுமே எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சேமிப்புல நீங்க போட்டு வைத்துக் கொள்ளணும். சிறிய முதலீடுகள் நீங்க பண்ணி பாருங்க. அது பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு லாபத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்துல அதனால எந்த விதமான பயனும் இல்லாம இருந்தாலும் இப்போ எதிர்காலத்துல அதை நினைத்து நீங்க பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறிய சிறிய முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தேவையில்லாத செலவுகளை நீங்க குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை குறைத்து வைத்துக் கொண்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். தெளிவான நல்ல முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க. நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். தெளிவாக யோசித்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகள்ல புரிதல் அமைதியையும் உங்களுக்கு நிச்சயமாகவும் கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க பேசிக்கொண்டே வெற்றி அடைவீங்க. அதற்கான ஒரு வாழ்க்கை பாதையும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் நீங்க பேசக்கூடிய ஒரு கருத்து பலருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக மாறும். இதுதான் என்னுடைய பாதை என்று நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பிறகு அதே ஒரு பாதையில நீங்க தைரியமாக நடத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா மாத்தியும் கொடுக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்க காலையில எழுந்து குரு பகவானை நினைத்து மஞ்சள் நிற பூஜையை மட்டும் நீங்க செய்து ஏழை ஒருவருக்கு உணவை நீங்க தானம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் யாரும் உண்பதற்கு முன்பாக இந்த ஒரு உணவை மட்டும் நீங்க தானம் செய்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சக்தியை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்குங்க. எனவே மீனம் ராசி என்பர்களே,
உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் இனி தெளிவாக மாற ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் இனி உங்களை முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமா அழைத்து செல்லும். உங்களுடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அதை நம்பிக்கையுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகான ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லப்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால்